இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் திருப்பி காதல் கதையை தான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது நடுவில் கொஞ்சம் கங்கா குமரன் வேற காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் தான் போய் அவ்வளோ காலேஜில் எப்பயும் ட்ராப் பண்ணுவேன், பைக்கில் விட்டு இறங்குவேன், பைக்லேருந்து அவ்வளோ விடவே மாட்டேன், நான் பைக்லேருந்து இறக்கி விட்டுட்டு கையை பிடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா வந்து ஒன்று ஒன்றா அவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு வந்து அவள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எதிர்பார்க்காத நேரத்துலாம் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் கொஞ்சம் சோகமாக இறக்கி விட்டுருந்தேன் அப்படின்னா குடுக்குன்னு ஓடி வந்து முத்தம் கொடுத்து போயிடுவா. அந்த மாதிரி தான் என் வெண்ணிலாவை என்னால் மறக்கவே முடியாது. என் வெண்ணிலா தான் எனக்கு எல்லாமே. அவளும் நானும் இந்த பல தடவை இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட வந்திருக்கோம் அப்படின்னா ஓ அப்படிங்கிறாங்க. அவங்க நைட்டெல்லாம் ஓ அப்படிங்கிறாங்க. ஐயே நீ நினைக்கிற மாதிரி இல்லை, பேட் கேர்ள் அந்த மாதிரி கிடையாது. அவள் கண்ணையும் அவள் முகத்தையும் மட்டுமே நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லிட்டு ஒன்று ஓ அப்படியா அப்படின்னா, ஆமாம் எனக்கு பிறக்க போகிற குழந்தை 2 பொண்ணு தான் வேணும், ஏன்னா 2 பொண்ணும் ஒன்றை மாதிரி நல்ல பிள்ளைங்களா வேணும், எனக்கு ஒன்றை மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு உங்களை மாதிரி ஒரு பையன் வேணாமா அப்படின்னு கேட்டால், அப்புறம் நீ அந்த பையன் மேலே ரொம்ப பாசமாக இருப்ப, வேணாம் நீ என் மேலே மட்டும்தான் பாசமாக இருக்கணும்னு இவரெல்லாம் சொன்னாராம். ஸோ காதலில் கிரிஞ்சழகு அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து க்யூட்டாக வந்து அவங்க பேசிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. சொன்னதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் வந்து எல்லா இடத்துக்கும் போனோம் வந்தோம். ஒரு தடவை வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டு போகும்பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு. அவள் வீட்டில் மாட்டிட்டா, அவளை அட்டி விட்டு வெளுத்துட்டாங்க. அந்த அடியோட வந்து என்கிட்ட நின்னா வந்து என் கூட வந்து பேசிகிட்டு இருந்தால் அப்படி அடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே என்னால் மனசு தாங்க முடியல, எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு வீட்டில் சொன்னேன். 2 வீட்லையும் ஏகப்பட்ட சண்டை பிரச்சனை. உங்கள் வீட்டில் ரொம்ப சொத்தெல்லாம் இருக்கிறதுனால வந்து வேணான்றுவாங்க அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது இல்லை அது நடக்கும் பார் அப்படின்னு பேசி கடைசியாக வந்து ஒத்துக்க வச்சிட்டேன் நான் அப்படிங்கிறார். ஒத்துக்க வச்சதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணோம், எல்லாம் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தா அவள்கிட்ட ஒரு திடீர்னு ஒரு மாற்றம். என் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவள்கிட்ட மாற்றம் வந்துச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்து பிஹேவ் பண்ணால், என்கிட்ட ஓடி வரும்போதே அவ்வளோ சந்தோஷமாக வருவா. அப்படிலாம் இல்லை, நான் என்னன்னு கேட்காம விட்டேன், லூசு பையன், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் வந்து நான் என்கிட்ட சொல்லிட்டு போனால் நான் தடுத்து நிறுத்திடுவேன் அவளுக்கு தெரியும். ஸோ சொல்லாமல் போயிருக்கா. எதனால சொல்லாமல் போனான், யாருக்காக சொல்லாமல் போனான், என்ன காரணத்துக்காக போனாங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படின்ட்டு மடியில் படுத்து அழ ஆரம்பிச்சிடறாரு. காவேரி மடியில் படுத்து என் வெண்ணிலா என்னை விட்டு போயிட்டா அப்படின்ட்டு. இவர் இந்த பக்கம் அழுதுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கங்கா வாசல்லே உட்காந்துருக்காங்க. இங்கே கங்காவோட அம்மா எல்லாரும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. என்னதான் அவன் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல, பொறுப்புன்ட்டு வாழ்க்கையில் நிம்மதியை இழந்துட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் குமரன் லேட்டாக வர வந்தோடனே இப்போ வாசலில் வச்சு சண்டை போட ஆரம்பிக்க, எங்கே போனீங்க, என்ன பண்ணீங்க, என்ன உண்மை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்கும்போது உள்ளே கூட்டு போயிடுறாங்க. உள்ளே கூட்டு போனதுக்கப்புறமா சண்டை போட்டே இருக்க, நான் தானே உங்களெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கணும்னு பேச நாங்கள் கிளம்பி போயிடுறோம். நீ சும்மா எப்போ பார்த்தாலும் எரிச்சப்பட்டு கோவப்பட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழாமல் எங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை நாளாக கொடைக்கானலாம் இருந்தோம், இங்கே இருக்கிறது எங்களுக்கு நெஞ்சு வழியே வந்து போல இருக்க எனக்கு, நாங்கள் போய் நிம்மதியாக இருந்துக்கிறேன், அங்கே யாராச்சும் என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து அவங்க அம்மா சொன்ன உடனே என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மாற்றி வாக்குவாதமாக இருக்க, சாப்பாடு கூட வேணான்னு கிளம்பி போயிடுறாரு குமரன். சோகமாக ரூம்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க கங்கா. இந்த போர்ஷன்லாம் நடக்கும்போது இங்கே இவர் வேற வந்து மடியில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ஸோ இந்த கலையபரங்களுக்கு நடுவில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதனால அந்த வெண்ணிலா தின்னு காணாமல் போயிருப்பாங்கன்னு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து